பண வரவுகளின் மூலமாக உங்களது கடன்களை அடைத்து பண சிக்கல் முயற்சிகளை கூட இப்பொழுது மீண்டும் முயற்சி செய்யலாம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். ஹாப்பி சண்டே நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்னைக்கு சண்டே நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு, என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அருமையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்துங்க. உங்களது ஆதரவு எங்களுக்கு முக்கியம். இன்றைய தினம் 13/3/2022 13 மார்ச் 2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல பிளவ வருடம் மாசி மாதம் 29ஆம் நாளுங்க. இது ஒரு வளர்பிறைங்க, சுபமுகூர்த்த நாளுங்க. நம்ம ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தினம் சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் காலை நேரத்தில் உள்ளார். அதன் பிறகு மதியம் 1:24 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு நகர்கிறார். 5ஆம் இடத்தில் 5-9 குடையவர் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறந்த ஒரு நலமையை தருவதாகவே இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய கிரக அமைப்புகள் காரணமாக கண்டிப்பாக இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இதன் மூலமாக இன்றைய தினம் கற்கண்டாக நிற்கக்கூடிய நல்ல வாழ்வு உங்களுக்கு காத்திருக்குங்க. காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல கலகலப்பான சில செய்திகள் சேரக்கூடிய ஒரு தினமாக அமைய பெறுவீங்க. அது உங்களுடைய தொலைபேசி வழியாக இருக்கலாம், அல்லது கடிதங்கள் மூலமாக இருக்கலாம், மெயில்கள் மூலமாக இருக்கலாம். எந்த விதமான ஒரு நல்ல ஒரு வழிமுறையிலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினம் காலை நேரத்திலேயே கிடைத்து உங்களது ஆனந்தத்தை இன்றைய தினம் ஆரம்பிக்கும் போதே சிறப்பாக அமைய இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய தினம் தெளிவாக புரிந்து வைத்திருப்பீர்கள். எனவே இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பிளான் பண்ணி மிகச்சிறப்பாக செய்து இன்றைய நாளை மிகவும் உற்சாகமானதாக மாற்றுவீர்கள். இன்றைய தினம் உங்களது வேலைகளில் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெறுவீர்கள். இன்றைய தினம் மிக மிக கவனமாகவே வேலை செய்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு. மேலும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான தினமாக இப்பொழுது அமையப்பெறுகிறது. எனவே நீங்கள் புதிய விஷயங்களை கூட இப்பொழுது ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே தோல்வியடைந்த சில முயற்சிகளை கூட இப்பொழுது மீண்டும் முயற்சி செய்யலாம். இன்றைய தினம் நீங்கள் தீட்டும் திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு என்பதால் நீங்கள் ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பட்டியலில் உள்ள அனைத்து காரியங்களிலும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள். தோல்வியடைந்த சில காரியங்களிலும் உங்களது பட்டியலை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினத்தை வெற்றிகரமாக மாற்றுவதில் உங்கள் கையிலேயே உள்ளது. இப்பொழுது தொழில் துறை மிகச்சிறப்பாகவே நமது கன்னிராசி அன்பர்களுக்கு அமையுங்க. இப்பொழுது தொழிலில் புதிதாக சில தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இனிய நாளாகவே அமைகிறது. புதிய தொழில் துவங்க இது சரியான நேரமாக இருக்கிறது. மேலும் ஏற்கனவே தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது தொழிலை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதனால் உங்களது தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை அபரிமிதமான வளர்ச்சியை அடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான மனமகிழ்ச்சியை கண்டிப்பா தருங்க. மேலும் இது தவிர உங்களது குடும்பத்திலும் அமைதி, ஒற்றுமை, பாசம் போன்றவை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய அமைப்பெறுவதால் உங்களது குடும்பத்தில் மிக மிக மகிழ்ச்சியான வாழ்வு இன்றைய தினம் காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது தொழிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்திலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு. எனவே இன்றைய தினம் அனைத்து வயதினருக்கும் இன்றைய நாள் முழுவதும் மிகவும் உற்சாகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. மனதில் புதிய நம்பிக்கை உங்கள் மீதே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் ஆன்மீகம் மற்றும் உங்களது உடல் பயன்களுக்காக நீங்கள் தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். அதன் மூலமாக உங்களது உடல் வலுப்பெறும், மனம் புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் பல வழியிலிருந்து உங்களுக்கு நிதி வருவாய், பண வருவாய் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே பண வரவுகளின் மூலமாக உங்களது கடன்களை அடைத்து பண சிக்கல்களை இன்றைய தினம் நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும். மனதில் புதிய நம்பிக்கையும் ஒரு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நலமை பெறுவீர்கள். கடன்களை அடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முக்கியமா என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஓரளவு தான் உங்களுக்கு தெரியுங்கிற புதிய நபர்கள்கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எதையுமே சொல்லாதீங்க. அமைதியா இருக்கிறது தான் நல்லதுங்க. நீங்க இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை, பர்சனலான விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்றது உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே கவனமா இருங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களது காதல் ஒரு ஆறு போல நீடித்து காணப்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தென்படுதுங்க. மேலும் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகளையும் இப்பொழுது நீங்க நடத்தலாங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையிலேயே உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்பமான ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் மிக ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.
அதனால உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல உற்சாகமான மனநிலை உங்களது ஆரோக்கியத்தின் மூலமாகவும் கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் உடற்பயிற்சி செய்து உங்களது உடல்நிலை மேலும் வலுப்பெற செய்ய முடியும். அதற்கான நல்ல சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வது உங்களது உடலுக்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 3. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். உங்களது தொடர்புகள் கான்டாக்ட் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை உண்டுங்க. எனவே புதிதாக அறிமுகமாகும் நபர்கள் மூலமாக கூட உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. இன்னைக்கு ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சு வச்சிருந்த ஒரு விஷயங்கள் ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது வியாபாரம் மிகவும் சிறப்பாக வெற்றிகளை பெறுங்க. உங்களது வியாபாரத்தை நீங்கள் இன்னும் விரிவுபடுத்த முடியும். அதுக்கான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க. மேலும் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு திருமணம், காதுகுத்து போன்ற எந்த விதமான சுபகாரிய குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தலாங்க. அது நல்ல பலனை தந்து உங்களுக்கு திருமணமாக இருந்தால் விரைவிலேயே தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை அமைப்பறதுனால சுபகாரிய பேச்சுகள் உங்களுக்கு சிறப்பாக முடிவு பெறும் ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன விதமான முயற்சிகள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எனவே இயல்பாகவே இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக முயற்சிகளை செய்வீர்கள். அதன் மூலமாக வெற்றிகளையும் இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும். உங்களது அலுவலகத்தில் உங்களுடைய மறைந்திருக்கும் திறமைகளை இன்றைய தினம் வெளிக்காட்டுவீர்கள். அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நிர்வாகத்துறையில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக இன்றைய தினம் மிகவும் ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். உங்களது முழு திறனும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஃபீட்பேக் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.